வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அஇஅதிமுகவின் திரு ஆவடி குமார் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் திரு பால் அவர்களும் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். முதல் செய்தியாக, பண்பலை வானொலிகளில் செய்திகளை வழங்குவதற்கான உரிமம் இன்னும் சில நாட்களில் வழங்கப்படும். அதற்கான பரிசீலனை மத்திய அரசாங்கத்திடம் தீவிரமாக பரிசீலனையில் இருக்கிறது. இப்போ தொலைக்காட்சிகளில் 24 மணி நேர செய்தி சேவை வழங்குவதைப் போல இப்போ அகில இந்திய வானொலி மட்டும் செய்தி வழங்கி கொண்டிருக்கிறது. தனியார் வானொலிகளும் கூட செய்திகளை வழங்கலாம். அதற்கான அனுமதி விரைவில் வழங்கப்படும் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சொல்லியிருக்கார். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது இன்றைக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் அடைந்து வருகின்ற விஞ்ஞான முன்னேற்றத்தினுடைய தொடர்ச்சி தான். இன்றைக்கு செய்தியை வந்து தொலைக்காட்சியில் மட்டும் இல்லை, இன்றைக்கி அலைபேசியில் கூட, மொபைலில் கூட இன்றைக்கி செய்திகள் எல்லா ஊடகங்கள் நிறுவனங்களும் இன்றைக்கி அதை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை ஏறத்தாழ அந்த சேவையை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது இன்னும் ஒரு புதுசாக இல்லை, ஏற்கனவே இருக்கிறது தான். இதை வந்து பண்பலைகள்ன்ற ஒரு அந்த எஃப்எம் ரேடியோ ஒரு நாள் அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்தவங்க அவங்க கூடுதலாவோ அல்லது அதை நிறுத்திட்டு இதையோ செய்ய போகிறாங்க. அது இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. காலத்துக்கேற்ற மாற்றம் தான் சொல்கிறீங்க. காலத்துக்கேற்ற மாற்றம் தான். அவங்க வந்து நிலைநிறுத்திக்கணும்னா இப்போ பொழுதுபோக்கு மட்டுமே நோக்கமாக வச்சுக்கிட்டு அதை நிகழ்ச்சிகள் நடத்த சொல்ல அதை வந்து பார்வையாளர்கள் அவர்களுடைய நேயர்கள் குறைகிறாங்க. அதை ஈடுகட்டுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பார்வை என்ன திருபால் இதில்? அதாவது பொதுவாக ரேடியோவை பயன்படுத்திய அது வந்து குறைந்து போய் இருந்த சூழலில் எஃப்எம் புதிதாக உதயமானது. எஃப்எம் வந்ததற்கு பிறகு, பண்பலை அலைவரிசை வந்ததற்கு பிறகு அதிகமானவர்கள் அதை கேட்கக்கூடிய சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இந்த அடிப்படையில் தனியார் பத்திரிகைகள் நடத்துவதற்கும் தனியார் தொலைக்காட்சிகள் நடத்துவதற்கும் அவர்கள் செய்திகளை வெளியிடுவதற்கும் அனுமதி வழங்கிவிட்டு எஃப்எம் வானொலிக்கு மட்டும் அவர்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என்பது சரியான ஒரு பார்வையாக இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது அந்த அனுமதி வழங்கியிருப்பது வரவேற்கக்கூடியது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பண்பலை அலைவரிசைகள் எஃப்எம் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் மிக 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 குறைந்த நிலையில் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள் கையில் கொடுத்த பொம்மையை போன்று அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தரத்தை சொல்றீங்க? ஆமாம். அதை அவர்கள் குறைந்தபட்சம் அதை வந்து மேற்பார்வை செய்யக்கூடிய வகையில் அது அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால் பல நிகழ்ச்சிகளை பார்த்தால் ஏதோ நான் இவரை விரும்புகிறேன் என்று அந்த பெயரை சொல்லி அவருக்கு அங்கிருந்து வாழ்த்து சொல்வதை போன்று, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்வதை போன்று தனிநபர்கள் சார்ந்த மற்றவர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ஏதோ விளையாட்டாக எல்லோரும் பார்க்கக்கூடிய, பெரியவரிலிருந்து உயர்ந்தவரிலிருந்து தாழ்ந்தவர் எல்லோரும் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அந்த ஒரு செய்தியை ஒரு தரமான சமூகத்திற்கு பயனுள்ள அந்த செய்திகளுடைய பரிமாற்றமாக அது அமைந்தால் மிக பயனுள்ளதாக இருக்கும். ஏறத்தாழ அது உண்மையும் கூட. இன்றைக்கு பொழுதுபோக்கு என்ற பெயரில் ஒரு சில சிறுபிள்ளைத்தனமான மட்டும் இல்லை, இன்றைக்கு வாலிப குறும்புன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் கூட அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு ஒரு வாலிபர்களும் நிறைந்த ஒரு சமூகத்துல எல்லாருமே உங்களை மாதிரி பொறுப்பானவர்களாக எல்லாரும் பொறுப்பா இருக்க முடியாதுன்றதை நான் உணர்றேன். ஆனா பேச்சு என்பது பொறுப்பா இருக்கணும். இப்போ ஒரு காதலனும் காதலியும் நேர்ல பேச முடியலன்றதுக்காக இதை வந்து ஒரு பயன்படுத்தக்கூடாது. ஒருதலை காதல அந்தரங்கங்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது. ஒருதலை காதல கூட அதை வந்து நேர்ல சொல்ல முடியாததை வந்து பண்பலையில சொல்ற மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயம் தவறுதான். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த இளமை குறும்பின் காரணமாக செய்யக்கூடிய விஷயத்தை பொது அரங்கிற்கு கொண்டு வந்து அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய சம்மதம் இல்லாதைய பகிரங்கப்படுத்துகின்ற அதுவும் ரொம்ப முக்கியமானது. அந்த எதிர்த்தரப்பினுடைய சம்மதம் இருக்கிறதா, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் அந்த பெயரை சொல்லி இவர் வாழ்த்து சொல்வதும் அவர்கள் பழகிய விஷயத்தை வெளிப்படுத்துவதும் என்பதும் மிக மிக தவறானது. அதனால இது வந்து இந்த இப்போ செய்திகளை அதில் கொண்டு வர்றது அதனுடைய வளர்ச்சியா மட்டும் இல்லாம அவங்க வேற வழியே இல்லைன்றதுனால அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப செய்திகள் வர சொல்ல அதை குறையும்னு நினைக்கிறேன்.